Good morning students. Class 12th standard subject economics lesson 1 introduction to macroeconomics. Today we will discuss about mixed economy. So mixed economy means in a mixed economy system both private and public sectors coexist and work together towards economic development. So it is a combination of both capitalism and socialism. Example for economic countries India, France, England and Brazil. Okay. So mixed economy means என்ன அப்படின்னா இது வந்து private and public sectors ரெண்டு பேரும் சேர்ந்து எக்கனாமிக் சிஸ்டத்தை டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மிக்சட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா கேபிட்டலிசம் அண்ட் சோஷலிசம் அது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ஈவில்ஸ் எல்லாத்தையும் எராடிகேட் பண்ணிட்டு எப்படி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றுறது எக்கனாமிக் லெவலை வந்து ஒரு பெஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் மிக்சட் எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மிக்சட் எக்கனாமி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? எக்ஸாம்பிள் இந்தியா, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து அண்டு பிரேசில். ஓகேவா? இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம், மிக்சட் எக்கனாமி. இந்த மிக்சட் எக்கனாமியை இந்தியாவில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அவங்க தான் மிக்சட் எக்கனாமிக் சிஸ்டத்தை வந்து இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம இந்தியாவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்சட் எக்கனாமிக் சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ மிக்சட் எக்கனாமி அப்படின்னா என்ன அப்படின்னா இன் மிக்சட் எக்கனாமிக் சிஸ்டம் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸ் கோ எக்ஸிஸ்ட் அண்ட் ஒர்க் டுகெதர் டுவர்ட்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக ப்ரைவேட் தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து ஒரு நாட்டினுடைய வளங்களை மேம்படுத்துவது தான் என்னன்னு சொல்கிறோன்னா மிக்சட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் இதனுடைய ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கனாமி. ஃபர்ஸ்ட் ஒன் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஓகே. அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். It means of production and properties are owned by both private and public. So both have the right to purchase, use of, transfer their resources. Ownership of property and means of production. அப்படின்னா என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தம், அது உற்பத்தி பண்ணுறதெல்லாம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா ரெண்டு பேர்த்துக்குமே ப்ரைவேட் அண்டு பப்ளிக் செக்டார்ஸ். பொதுத்துறைக்கும் சொந்தம், சில வளங்களை பொதுத்துறையும் வாங்கிக்கலாம், சில வளங்களை பப்ளிக் அதாவது ப்ரைவேட் செக்டார்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் இது ரெண்டும் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் டு பர்ச்சேஸ் எதை வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வாங்கலாம். வாங்கிய ஒரு ரிசோர்ஸஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுதான் இதனுடைய ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மிக்சட் எக்கனாமியோடைய ஃபஸ்ட்டு லெவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்களா கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ். ஓகே. இன் மிக்சட் எக்கனாமிக்ஸ் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் கோ எக்ஸிஸ்ட். Private, that is a profit motive only. Public sectors is a social welfare. Okay. செகண்ட் பாயிண்ட் என்ன அதனுடைய ஃபியூச்சர்ஸ் மிக்சட் எக்கனாமியோடைய செகண்ட் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் பொதுத்துறையும் தனியார் துறையும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தொழிலை தொடங்குறதோ இல்லை மக்களுடைய பெனிஃபிஷரிஸ்க்காக நம்ம வந்து எந்த ஒரு செக்டார்ஸ் நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதில் வந்து ப்ரைவேட்டுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா அவங்களுடைய மோட்டிவ் ஒன்லி ஃபார் ப்ராஃபிட், லாப நோக்கத்துக்காக மட்டுமே ப்ரைவேட் செக்டார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செயல்படுவாங்க. ஆனால் பப்ளிக் செக்டார் பார்த்தீங்களா முழுக்க சோசியல் வெல்ஃபேர் மக்களுடைய நலனை சார்ந்ததாக தான் இருக்கும். ஓகே. தேர்ட் ஒன் எக்கனாமிக் பிளானிங், அதாவது மைய திட்டமிடல். இது யார் வந்து எக்கனாமிக் பிளானிங்கை வந்து திட்டமிடுவாங்க அப்படிங்கிறது தேர்ட் ஃபியூச்சர். The Central Planning Authority prepares the economic plan. So national plans are drawn up by the government and both private and public sectors abide. Okay. Central Planning Authority. The government Central Planning Authority இருக்காங்க இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை ஒவ்வொரு பிளானிங் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க திட்டமிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதலே சொன்னேன் மிக்சட் எக்கனாமிக் சிஸ்டத்தை வந்து
நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். அவங்க எப்படி வந்து ஒவ்வொரு பிளானிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா 5 இயர் பிளான். ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பிளானிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம நாட்டினுடைய எக்கனாமிக் லெவலை வந்து ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு போனாங்க. இப்போ அந்த பிளானிங் சிஸ்டம் கிடையாது. அதுவே இப்போ என்னவா சேஞ்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நிதி ஆயோக் எவ்ரி இயர் பிளானாக இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அந்த பிளானிங் சிஸ்டத்தை ப்ரிப்பேர் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு தான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் பிளான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டினுடைய பிளானிங்கை மதித்து அது பிரகாரம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா நடக்கணும். கவர்மெண்ட்டுடைய பிளானிங் என்னவோ அந்த பிளானிங்கை என்ன பண்ணணும், எவ்ரி ப்ரைவேட் செக்டர்ஸ் மஸ்ட் ஒபே த ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன். ஓகேவா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ரைவேட் செக்டார்ஸும் ஒபே பண்ணி தான் ஆகணும். Next, solution to economic problem. The basic problems are solved through price mechanism as well as state intervention. Okay, solution to economic problem. அது what to produce, how to produce, இப்போ எதை வந்து உற்பத்தி பண்ணுறது, எதை விற்கிறது, இல்லை எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, டிமாண்ட் எதில் இருக்குது, டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி கரெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த மிக்சட் எக்கனாமியில் யாருடைய கையில் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய கையில் தான். த்ரூ என்ன அப்படின்னா ப்ரைஸ் மெக்கானிசம், அந்த விலையை வந்து மதிப்பிடுறதுலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேட் இன்டர்வென்ஷன். ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்ன பண்ணுன்னா அரசினுடைய கொள்கை, அந்த அரசுடைய கொள்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா விஷயத்துலையும் தலையிடுறதுனால இது என்ன ஆகுது அப்படின்னா எக்கனாமிக் ப்ராப்ளமே வராமல் ஓரளவுக்கு என்ன பண்ணுதுன்னா தடுத்து நிறுத்தப்படுது. நெக்ஸ்ட், ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். Private has a freedom to own resources and produce goods and services and distribute, and overall control should be the government. Okay, freedom and control. அதாவது ப்ரைவேட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னா எதை வேணாலும் அவங்க என்ன செய்யலாம், வாங்கலாம். ஓகேவா, வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸ் அந்த வளங்களை வந்து பயன்படுத்திக்கலாம். எந்த பொருள் வேணாலும் அது அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஒபே பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வாங்கலாம். எதை வேணாலும் என்ன பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம், தயாரிக்கலாம். தயாரித்த பொருளை என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸுக்கும் கொண்டு போகலாம். ஆனால் ஓவரால் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா கவர்மெண்ட் கிட்ட மட்டுமே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மிக்சட் எக்கனாமியுடைய மெரிட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் rapid economic growth. Public and private needs are taken care of. So rapid economic growth means ரொம்ப அதிவேக வளர்ச்சி. ஸோ இந்த மிக்சட் எக்கனாமியில் பார்த்தீங்களா ப்ரைவேட் செக்டார்ஸ் as well as கவர்மெண்ட் செக்டார்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்களா ரொம்ப அதிவேகமான ஒரு வளர்ச்சியை தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எய்ம் ஒரு குறிக்கோளாக இருப்பாங்க. ஸோ இதனால் இந்த மிக்சட் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிவேகமான ஒரு வளர்ச்சியை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சந்திக்கிறோம். Next, balanced economic growth. There is balanced growth between agriculture, industry, consumer and capital goods, rural and urban areas. So balanced economic growth அப்படின்னா என்னன்னா பேலன்ஸ்ட் எக்கனாமிக் க்ரோத் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சமநிலை வாய்ந்த எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்களா அக்ரிகல்ச்சர் செக்டராக இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரி துறையாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு பொருள் கன்சியூம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம வாங்குறதா இருந்தாலும் சரி, எக்கனாமிக் க்ரோத் லெவல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு பேலன்ஸான ஒரு நிலைமையில் இருக்கும். அதே மாதிரி அதனுடைய வளர்ச்சி வேகம் கலப்பு பொருளாதார மிக்சட் எக்கனாமியில் பார்த்திங்களா அதனுடைய வளர்ச்சி க்ரோத்துடைய ஸ்பீட் பார்த்திங்களா அர்பன் ஏரியாவிலையும் அங்கே பாப்புலேஷன் அங்கே அதனுடைய நீட்ஸ் தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குன்னா க்ரோத் இருக்கும். அதே மாதிரி ரூரல் ஏரியாஸில் பார்த்திங்கன்னா அங்கே எப்படி க்ரோத்தோ அதனுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி டேக்கன் கேர் ஆஃப் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த க்ரோத் வந்து வளர்ச்சி வந்து ஒரு சமநிலையான ஒரு வளர்ச்சியாக வந்து இருக்கும். அதுதான் பேலன்ஸ்டு எக்கனாமிக் க்ரோத். நெக்ஸ்ட், ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். The government controls most of the important activities directly and the private sectors indirectly. Proper utilization of resources. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை முறையாக சரியான அளவில் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா பாதுகாத்துப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க, யூட்டிலைசேஷன் யூஸ் பண்ணிப்பாங்க. அது எப்படி யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ரிசோர்ஸஸ் அதனுடைய இதை வந்து டைரெக்டாக கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ப்ரைவேட்டினுடைய கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னா இன்டைரக்டாக இருக்கும்.
ஓகேவா. கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அந்த லாவுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒபே பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை தான் கண்டிப்பாக அதை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிஸ்டத்தை தான் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதை வந்து டைரெக்டாக என்ன பண்ணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோலிங் செக்டாருக்கு கொண்டு வந்துடும். ப்ரைவேட் என்ன பண்ணும், இன்டைரக்டாக சில அதில் இருக்கக்கூடிய சில டிமெரிட்ஸ்லாம் இருந்ததுன்னா அது கவர்மெண்ட் கிட்ட என்ன பண்ணும் அப்படின்னா இன்டைரக்டாக எடுத்து சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யூட்டிலைசேஷன் இந்த ரிசோர்ஸஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஓகேவா. த கவர்மெண்ட் கண்ட்ரோல் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா. டைரக்ட்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, மோஸ்டான இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ் இன்டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் ஈக்வாலிட்டி. ஓகே. ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் ரேட்ஸ் ஆர் லெவியூட் for income tax to bring about economic equality. ஓகே. எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி ஒரே மாதிரியான எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராக்ரெசிவ் டேக்ஸஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரே ஈவனாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேக்ஸஸ் எல்லாம் போடுவாங்க. ஓகே. ரிச்சுக்கு ஒரு மாதிரி புவருக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லெவியூட் ஃபார் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அந்த பொருளாதாரத்தில் ஈக்குவாலிட்டி அந்த நிலைமையை தான் கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் அட்வான்டேஜ் டு த சொசைட்டி. ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்ன இந்த சொசைட்டிக்குன்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் த ஒர்க்கர்ஸ் அண்ட் வீக்கர் செக்ஷன் பை பாசிங் லாஸ் ஆன் மினிமம் வேஜஸ், ரேஷனிங், எஸ்டாப்ளிஷிங் ஃபேர் ப்ரைஸ் ஷாப் அண்ட் ஃபார்முலேட்டிங் சோசியல் வெல்ஃபேர் மெஷர். கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் சொசைட்டி இந்த சமூகத்துக்கு கவர்மெண்ட் என்ன அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மிக்சட் எக்கனாமினால கவர்மெண்ட் நமக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸை வந்து கொடுக்குறாங்க, அது ஸ்பெஷல் கேர் என்ன எடுக்கிறாங்கன்னு கேட்டால் ப்ரொடெக்ட் த ஒர்க்கர்ஸை என்ன பண்ணுறாங்க பாதுகாக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் வீக்கர் செக்ஷனாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த வீக்கர் செக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா பாசிங் லா சட்டங்களை கொண்டு வந்து அது மூலமாக என்ன பண்ண மினிமம் வேஜஸ் ஒரு நாளைக்கு மினிமம் வேஜஸ் குறைஞ்சபட்ச கூலி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேஜஸை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நிர்ணயம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரேஷனிங் எல்லா பொருள்களும் மக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க ரேஷனிங் பிடிஎஸ் சிஸ்டம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக என்ன பண்ணுறாங்க எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எஸ்டாப்ளிஷிங் ஃபேர் ப்ரைஸ் ஷாப் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா நியாய விலை கடைகள் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் என்ன பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி அது மூலமாக ப்ரைஸை என்ன பண்ணுறாங்க ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஓகே. அதுதான் வந்து சோசியல் வெல்ஃபேர். இது வந்து கவர்மெண்ட்டினுடைய ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த மிக்சட் எக்கனாமியில் இந்த சிஸ்டம் தான் என்னென்னா பாசிங் லா ஆன் மினிமம் வேஜஸ், ரேஷனிங், எஸ்டாப்ளிஷிங் ஃபேர் ப்ரைஸ் ஷாப். ஓகே. நெக்ஸ்ட்டு இதனுடைய டிமெரிட்ஸ் மிக்சட் எக்கனாமியோடைய டிமெரிட்ஸ் பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஒன் law of coordination. There is no coordination between public and private sectors. lack of coordination என்னன்னா இதில் என்னென்னா மிக்சட் எக்கனாமியில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லணும்னா ப்ரைவேட் செக்டார்ஸும் பப்ளிக் செக்டார்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா செயல்படணுங்கிறது தான். ஆனால் இங்கே வந்து லாக் ஆஃப் கோஆர்டினேஷன் தான். எப்படின்னா ரெண்டு பேரும் வந்து ஒன்றா வந்து செயல்படவே முடியாது, செயல்படவும் மாட்டாங்க. ஓகே. ப்ரைவேட் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய மோட்டிவ் ஃபுல்லாக ப்ராஃபிட்டில் இருக்கும், கவர்மெண்ட்டுடைய மோட்டிவ் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேரில் தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா லாக் ஆஃப் கோஆர்டினேஷன் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிமெரிட்ஸ். செகண்ட் காம்படிட்டிவ் ஆட்டிடியூட். இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் வித் எ complementary spirit, the government and private are competitive in their activities. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னா என்னென்னா இந்த ஒர்க்கிங் அதாவது இது ரெண்டு பேருமே அப்படின்னா ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒரு ஸ்பிரிட் இருக்காது. ஓகே. கவர்மெண்ட் வந்து என்னதான் வந்து இவங்களுக்காக நிறைய பெனிஃபிஷியரிஸ் எல்லாமே ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கு அலாட் பண்ணாலும் அந்த ஸ்பிரிட் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா குறைஞ்சி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இன்எஃபிஷியன்சி திறமையின்மை. So most public sector units are inefficient due to lethargic, bureaucracy, red tapeism and lack of motivation. Inefficiency திறமையின்மை. இங்கே என்ன சொல்கிறேன்னா பப்ளிக் செக்டார் வந்து என்னென்னா இன்எஃபிஷியன்ட் என்ன அதாவது ஒரு திறமை இல்லாமல் இருக்கிறாங்க. திறமை இருக்கும் ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. லெத்தாலஜிக்கல் சோம்பல்தனமாக அவங்க இருக்கிறது, ரெட் டாப்பிசம் சிவப்பு நாடா தன்மை அப்படிங்கிறது எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுறது கவர்மெண்ட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தனக்குன்னு ஒரு யூனிட்டை வந்து
ஃபாலோ பண்ணிக்கிறது, அந்த யூனிட்டில் அந்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்ன அதில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் கேட்டுட்டு சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா லாக் ஆஃப் மோட்டிவேஷன். நம்ம என்ன பர்பஸ்க்காக மிக்சடு எக்கனாமியை கொண்டு வந்திருக்கோமோ அது என்ன ஆகுதுன்னா அந்த தன்மை வந்து நின்று போயிடுது. ஓகேவா, இதுதான் இன்எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன். திஸ் fear discourages to private entrepreneurs in the business operation. சரி, இந்த ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன் என்னன்னா அந்த என்டர்பிரனர்லாம் இருக்காங்க இல்லையா, என்டர்பிரைசஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ரீச் பண்ணிட்டான், கவர்மெண்ட் என்ன பண்ணிடும் அப்படின்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங், கவர்மெண்ட் இதை எடுத்துக்கும், அரசுடைமை ஆக்கிரும். ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே அவங்களுடைய ப்ராஃபிட் லெவல் ரைஸ் ஆச்சுன்னா இதை கவர்மெண்ட் இந்த என்டர்பிரைசஸை வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த என்டர்பிரனர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் தங்களுடைய தொழிலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. அது அப்படியே என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா கம்மி பண்ணிக்குவாங்க, சுருக்கிக்குவாங்க, இதுவே போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துடுவாங்க. இல்லை இதை விட்டுட்டு அடுத்த வேறு ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா போயிடுவாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிமெரிட்ஸ் தான் ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன். நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே அவங்களுடைய தொழில் ரீச் ஆச்சுன்னா அதை கவர்மெண்ட் வந்து நேஷனலைஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய தொழிலை என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஷார்ட்கட் பண்ணிப்பாங்க, சுருக்கிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வைடனிங் இன் ஈக்வாலிட்டி. ஸோ ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்ஸஸ், லவ் இன் ஹெரிட்டன்ஸ் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ், வைட் கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். சரி, வைடனிங் இன் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா இந்த ரிச், அதாவது முக்கியமாக இதில் என்னென்னா பணக்காரர் ஏழை அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிக்சட் எக்கனாமி நம்ம கொண்டு வந்தோம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா அந்த வளங்களை வந்து பயன்படுத்துறது, சட்டங்களை வந்து பாதுகாக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேப் வந்து ரிச் அண்ட் புவருக்கு நடுவில் என்ன ஆயிடுது அப்படின்னா கேப் வந்துடுது. Next, comparison of different economic system. இந்த 3 economic system என்ன பண்ண போறோம்னா கம்பேர் பண்ண போறோம், capitalism, socialism and mixedism. Okay, first one, ownership of means of production. So capitalism is a private, socialism is a public, mixedism both private and public sectors. Okay, first about ownership of means of production. யார் ownership உற்பத்தி பண்ண போற இதுல யார் ownership அப்படி சொல்லி பார்க்கணும். கேபிட்டலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அது பிரைவேட் செக்டார் தான், எல்லாமே பிரைவேட் தான். சோ பிரைவேட் செக்டார். சோஷலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் மட்டுமே தான் இதனுடைய ரோல், பப்ளிக் செக்டாருடைய ரோல் மட்டும்தான். ஆனா மிக்சடிஸ்ட்ல பாத்தீங்கன்னா போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் ரெண்டு பேருமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் எகனாமிக் மோட்டிவ், ப்ராஃபிட், சோஷியல் வெல்ஃபேர், போத் சோஷியல் அண்ட் ப்ராஃபிட். எகனாமிக் மோட்டிவ் அவங்களுடைய பொருளாதார தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கேபிட்டலிசம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் மோட்டிவ் மட்டுமே தான், லாப நோக்கம் மட்டுமே தான் இருக்கும். சோஷலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் மக்களுடைய நலன் சார்ந்து இருக்கும். மிக்சடிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபார் போத் மக்கள் நலனும் இருக்கும், அதே நேரத்துல ப்ராஃபிட் மனப்பான்மை இருக்கும். ஏன்னா கவர்மெண்டோட ரோல் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா சோஷியல் வெல்ஃபேர் மட்டுமே அவங்களுடைய கான்செப்டா இருக்கும். ஆனா கேபிட்டலிசம் பிரைவேட் செக்டாருடைய மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் மோட்டிவ், லாப நோக்கம் மட்டுமே தான் அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ரோல் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் சொல்யூஷன் ஆஃப் ஜெனரல் ப்ராப்ளம். ஓகே, பொதுப்படையான இதுக்கு என்ன அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம். கேபிட்டலிசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ மார்க்கெட் தான், ஓப்பன் மார்க்கெட் தான், பிரைஸ் மெக்கானிசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டார்ஸ் என்ன அவங்க வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் பிரைஸ் மெக்கானிசம் அண்ட் ரெகுலேஷன் கண்ட்ரோல் அண்ட் ஆல் எல்லாமே யாருடைய ஹேண்ட்ல இருக்கு அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் அவங்களுடைய ஹேண்ட்ல தான் இருக்கு. பட் சோஷலிஸ்ட் அப்படின்னா சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம், மைய அரசினுடைய ரோல், கவர்மெண்டினுடைய ரோல் தான் இந்த சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம்ல இருக்கு. ஆனா மிக்சட் பார்த்தீங்கன்னா போத் சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம் அண்ட் ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் ரெண்டுமே இருக்கும். சென்ட்ரல் பிளானிங் அவங்ககிட்ட இருக்கும், அட் த சேம் டைம் ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டமாகவும் இருக்கும். அது டியூ டு அந்த கூட்ஸினுடைய பொருளினுடைய தன்மை திறன் அதை பொறுத்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கவர்மெண்டினுடைய ரோல், அரசினுடைய பங்கு, இன்டர்னல் ரெகுலேஷன் ஒன்லி. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கேபிட்டலிஸ்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ரோல் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள்ல மட்டும்தான், ஹெல்த் அண்ட் அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அந்த ராணுவம், டிஃபென்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஹெல்த் விஷயங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டடி படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மட்டுமே தான் வந்து யாருடைய ரோல், கவர்மெண்டினுடைய ரோல் அது மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டர்னல்
மீதி எல்லா செக்டார்ஸுமே யாருடையது அப்படின்னா அந்தந்த கேபிட்டலிஸ்ட் முதலாளிகளுடைய கையில தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்வால்வ்மெண்ட் பை த கவர்மெண்ட். இங்க யாரு சோசியலிஸ்ட் பாத்தீங்கன்னா யாரு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்வால்வ்மெண்ட் நூக் அண்ட் கார்னர் எல்லாமே யாரு அப்படின்னா கவர்மெண்டினுடைய ரோல் தான். அப்ப இங்க யாருடைய இன்வால்வ்மெண்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னா கவர்மெண்டினுடைய இன்வால்வ்மெண்ட் தான் இங்க அதிகமா இருக்கும். சோ இதுல லிமிட்டட் ரோல். சோ ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்றதுனால இதுல எல்லாருடைய ரோல் பாத்தீங்கன்னா லிமிட்டடா தான் இருக்கும். லிமிட்டடா இருந்தாலும் அதிகமா கம்ப்ளீட் கண்ட்ரோல் கடைசி ஃபைனலைஸ்ட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னா கவர்மெண்டினுடைய கண்ட்ரோல்ல தான் வந்து இது இருக்கும். நெக்ஸ்ட் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே இங்க அன்இக்வல் ஈக்குவல் லெஸ் தென் ஈக்குவல். ஓகே இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வருமானம் எப்படி இருக்கும்ன்றது அன்இக்வலா தான் இருக்கும். ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். பட் இங்க வந்து சோசியலிசம் எல்லாருக்கும் சம உரிமை இல்லையா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இங்க லெஸ் தென் ஈக்குவல் இது ஈக்குவலா இருக்காது. எப்படி அப்படின்னா பிரைவேட் செக்டார் கிட்ட பாத்தீங்கன்னா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கையில தான் இருக்கும். கவர்மெண்ட் செக்டார்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கவே தவிர சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ப்ராஃபிட் மோட்டிவ் ரொம்ப ரொம்ப லெஸ் தென்னா தான் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் என்டர்பிரைஸ். ஓகே அந்த என்டர்பிரைஸ் உடைய நேச்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் பிரைவேட் என்டர்பிரைஸ் கம்ப்ளீட்லி பிரைவேட் செக்டார், இது கவர்மெண்ட் என்டர்பிரைஸ் கவர்மெண்ட் செக்டார், இது both private as well as government sectors. Okay, seventh point economic freedom. Okay, a complete freedom, lack of freedom, limited freedom. Okay, economic freedom எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டா கேபிட்டலிஸ்ட் ஆகுறது economic freedom கம்ப்ளீட்டா இருக்கு. இங்க வந்து ஃப்ரீடம் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ் கவர்மெண்டோட கையில தான் இருக்கு. அப்ப கவர்மெண்ட் தான் எல்லாத்தையுமே ரோல் பண்ணணும். ஓகேவா லுக் அண்ட் கார்னர் எல்லா விஷயங்களும் யாருடைய ரோல் இருக்கும் அப்படின்னா கவர்மெண்டோட ரோல் தான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோஷியலிஸ்டுக்கு என்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைனா அண்ட் ரஷ்யாவை நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே இங்க லிமிட்டட் ஃப்ரீடம். இங்க நம்ம ரெண்டு பேரும் பிரைவேட் as well as கவர்மெண்ட் ரெண்டு பேரும் வந்து ஒர்க் பண்றதுனால லிமிட்டட் ஃப்ரீடம் தான் இந்த இடத்துல இருக்கு. சோ ஓகே நெக்ஸ்ட் மேஜர் ப்ராப்ளம். மேஜர் ப்ராப்ளம்லாம் இதுன்னா கேபிட்டலிஸ்ட் வந்து இன்இக்வாலிட்டியா இருக்கும். ரொம்ப பெரிய அதாவது சமூக நலன் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை மற்ற பிரச்சனைகள்லாம் என்னன்னா நீங்க வந்து இன்இக்வாலிட்டி தான். இங்க வந்து இன்எஃபிஷியன்சி திறமையின்மை. இன்எஃபிஷியன்சி அப்படின்னா சோசியலிஸ்ட் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கும் பொழுது எல்லாருமே என்ன பண்றதில்ல அவங்களுடைய திறமையை இந்த இடத்துல என்ன பண்ணுறது எஃபிஷியன்சி வந்து இங்க காட்டுறதில்ல. அப்படியே எஃபிஷியன்சியை காட்டினாலும் அவங்களுடைய ரோல் கவர்மெண்ட் வந்து கொடுக்கப்பட அந்த மேஜர்ஸ் ஊதியங்கள் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தனக்கு திறமைகள் இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்றதில்ல அவங்களுடைய ரோல் அங்க வந்து ஆக்ட் பண்றது இல்லை. ஆனா கேபிட்டலிஸ்ட் வந்து இன்இக்வாலிட்டி எவ்வளவோ அவங்களுடைய எஃபிஷியன்ஸை பொறுத்து அவங்களுக்கு இன்சென்டிவ் அண்ட் அதர் அலவன்சஸ்லாம் அவங்களுக்கு இருக்கு. அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நல்ல எஃபிஷியண்டா இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் நல்ல கெயின் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அச்சீவ் பண்றாங்க. ஓகே நெக்ஸ்ட் இது இன்இக்வாலிட்டி அண்ட் இன்எஃபிஷியன்சி. இங்க பாத்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி அப்படின்னா இங்க ஏற்றத்தாழ்வுகள் இருக்குன்னு பிரைவேட் செக்டர் கிட்ட அவங்க ஒரு மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட் கிட்ட ஒரு மாதிரி வேஜஸ் எல்லாமே அவங்க ஒரு மாதிரி வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து திறமையின்மையும் இருக்கு, அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகளும் ரெண்டுமே இருக்கு அப்படின்னா மிக்சட் டிஸ்பிளே இருக்கு. Topic concept of macroeconomics. They are two concepts. One is stock, another one is known as a flow. First one, stock. It refers to a quantity of a commodity measured at a point of time. It is a static concept. Example, money supply, unemployment level, foreign exchange reserves, capital, etc. Okay. இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் உடைய கான்செப்ட் பார்த்தீங்களா ஒன்லி டூ தான், ஸ்டாக் அண்டு ஃப்ளோ. ஓகே ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த கமாடிட்டியை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம மெஷர் பண்ணுறது, எவ்வளவு நம்மளுடைய கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாக். Okay, so it refers to a quantity of a commodity measured at a point of time. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஸ்டாக். இட் இஸ் a statistical concept. Okay, இது என்ன கான்செப்ட்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட், கம்ப்ளீட்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட், புள்ளி விவர கணக்கு தான் இது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, மணி சப்ளை, எவ்வளோ மணி சப்ளை பண்ணியிருக்கோம், அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாமல் எவ்வளோ இருக்காங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கொடுத்துருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அடுத்து ரிசர்வ், எவ்வளவு ரிசோர்ஸஸ் நம்ம ரிசர்வில் வச்சுருக்கோம்,
அப்படிங்கிறது, அடுத்து கேபிட்டல் எவ்வளவு மூலதனம் இருக்குது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாக். இதில் எவ்வளவு நம்மக்கிட்ட கையிருப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோ. ஃப்ளோனா என்னது? வேரியபிள், மாறிலி, அப்பப்போ போய்கிட்டே இருக்கிறதா ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஏ வேரியபிள் விச் இஸ் மெஷர்ட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். இட் இஸ் ஏ டைனமிக் கான்செப்ட். எக்ஸாம்பிள் நேஷ்னல் இன்கம், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ளோ அப்படிங்கிறது வேரியபிள், இது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. எவ்வளவு நம்ம கையிலேருந்து உடனே எவ்வளவு தூரம் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளோ. ஃபார் எக்ஸாம்பிள் மணி, ஏன்னா மணி இஸ் எ லிக்விட் கேஷ் அப்படின்னு சொல்லி, லிக்விட் ஏன்னா பணங்கிறது ஒரு இடத்துல தங்காது அப்படிங்கிறது தான். this also it is a variable which is measured over a period of time. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு ஃப்ளோ, எவ்வளவு மாறிலி நம்ம கிட்ட போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இஸ் அ டைனமிக் கான்செப்ட். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட், இது பார்த்தீங்களா டைனமிக் கான்செப்ட். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன், நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் அது வந்து ஒரே ஸ்டெடியாக இருக்க போகிறது இல்லை, அப்பப்போ என்ன ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இம்போர்ட்ஸ், இம்போர்ட் எவ்வளவு பண்ணுறோம், என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாது, அப்பப்போ என்ன தேவைகளோ அதை பொறுத்து இம்போர்ட் பண்ணுவோம், இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணிப்போம், ஏதோ ஒன்று செய்வோம். கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், அதே மாதிரி ஒரு பொருளை கன்சியூம் பண்ணுறது எவ்வளோ நமக்கு தேவைன்னு தெரியாது, அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போகிறோம், கன்சியூம் பண்ண போகிறோம். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண போகிறோம், ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதே மாதிரி தான். அப்போ இதுதான் என்ன சொல்கிறேன், கான்செப்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தீங்களா 2 தான். ஒன் வந்து ஸ்டாக்கு, அனதர் ஒன் வந்து என்ன சொல்கிறோம், ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேர்ட் ஒன் வந்து எக்கனாமிக் மாடல். எக்கனாமிக் மாடல் ஒன்று இருக்குது. A model is a simplified representation of real situation. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை ஒரு மாடலில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணவா ஈஸியாக அந்த கான்செப்ட் எல்லாருக்கும் விளங்கும் அப்படிங்கிறதுனுடைய பர்பஸ் தான் இந்த எக்கனாமிக் மாடல். ஓகே, எக்கனாமிக் மாடல் இஸ் ஏ சிம்பிளிஃபைட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரியல் சுச்சுவேஷன். இந்த ரியல் சுச்சுவேஷனில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் மாடல் சுச்சுவேஷன் அப்படின்னு, ரியல் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, எக்கனாமிக்ஸ் யூஸ் மாடல்ஸ் to describe economic activities, the relationship and the behavior. So economics என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கும் அதனுடைய ரிலேஷன்ஷிப்க்கும் இடையே உள்ள உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி யூஸ்டு மேக்ஸ், கிராஃப் அண்டு ஈக்குவேஷன். இதை அதிகமாக வந்து எக்கனாமிக்ஸ் எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக யூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஈக்குவேஷன் மெத்தட். இந்த 3 மெத்தட்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்கனாமிஸ்ட் வந்து மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபோர்த் ஒன் எக்கனாமிக் மாடல் பார்த்தீங்களா 3 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஒன் வந்து சப்ளை டிமாண்ட் மாடல். ஓகே, சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் உள்ள மாடல். செகண்ட் ஒன் வந்து சர்க்குலர் ஃப்ளோ மாடல். தேர்ட் ஒன் வந்து ஸ்மித் மாடல். ஸோ இந்த 3 மாடல்ஸ் தான் நமக்கு வந்து எக்கனாமிக் மாடலை நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss about economic models, 3 types of economic models. Okay, thank you students.